Hi friends, welcome to our channel JD Nice Day. இன்னைக்கு வீடியோல எல்லாமே நேச்சுரலான இன்கிரிடியன்ட் வச்சு ஒரு ஹெர்பல் ஹேர் டை தான் ரெடி பண்ண போறோம். இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு இப்பதான் நரைமுடி ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்ல இளநரை பிரச்சனையா இருந்தாலும் நிறைய நரைமுடிகள் இருக்கனாலுமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதுல நம்ம சேர்க்குற எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்பவே நேச்சுரலானது. எந்த பொருளையும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இது முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். நரைமுடி அதிகமாகாமல் தடுக்கிறதுக்குமே இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இந்த ஹெர்பல் ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுறது 3 வெங்காயத்தோட தோல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸான வெங்காயனால நான் 3 யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயமாக இருக்குது அப்படின்னா 4லேருந்து 5 வரையும் வந்து அந்த மேலே இருக்க அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம வெங்காயம் வந்து ஹேர் பேக்லேயும் ஹேர் ஆயிலையும் சேர்ப்போம். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெரிய வெங்காயமும் இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். அதே அந்த சத்துக்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோட தோல்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு கலர் தரும். இது ஹேர் டையில் சேர்க்கறதுனால கலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நல்ல வந்து முடியில் பிடிக்கிறதுக்குமே ஹெல்ப் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு சட்டி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அப்படியே இந்த வெங்காயத்தோலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். அயன் வெசலில் யூஸ் பண்ணும்போது இந்த அயன் கண்டென்ட்டும் சேர்கிறதுனால இந்த ஹேர் டையோட கலர் வந்து நல்ல கருப்பாக மாறும். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, அதாவது ஆம்லா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் நம்ம ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்பவே நல்லது. முடி வளர்ச்சி அதிகப்படுத்தும். ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதோட முடிக்கு நல்ல ஒரு கருமையை தரக்கூடியது. இப்போ நான் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ண பிறகு அடுத்ததாக சேர்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கருஞ்சீரக பொடி. கருஞ்சீரகம் பொடியாகவே உங்களுக்கு வந்து கடைகளில் கிடைக்குது. நாட்டு மருந்து கடைகளில், ஆன்லைன்லலாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை பொடியாக இல்லைன்னா நீங்கள் கருஞ்சீரகமே அப்படியே வாங்கிட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. டேரெக்டாக பொடி பண்ணாமல் அந்த மாதிரி நம்ம வறுத்து பொடிச்சு வைக்கும்போது அதுலேருந்து ஒரு ஆயில் கண்டென்ட் ரிலீஸ் ஆகும். இன்னுமே அந்த எசன்ஸ் வந்து சீக்கிரமாக இறங்கும் நம்ம சேர்த்து பாயில் பண்ணும்போது. இப்போது கருஞ்சீரகம் பொடி சேர்த்துட்டு இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் டீ தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். டீ பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் நார்மலாக என்ன யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 1 டீஸ்பூன் அளவில் சேர்க்குறேன். அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டீ தூள் சேர்க்குறதுனால ஹேர் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்ல ஒரு டார்க் கலரை வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட எசன்ஸ்லாம் இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 கிளாஸாக சுண்டி வரும். அது வரையும் வந்து பாயில் பண்ண விடுங்க. ரொம்ப சீக்கிரமாக இறக்கிட்டிங்கனாலும் இது நல்ல டார்க் கலருக்கு மாறாது, சரியாக வந்து முடியல பிடிக்காது. அதனால் நல்ல திக்காக 1/2 கிளாஸ் அளவு சுண்டி வரணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஹேர் டையில் நம்ம அவரி பொடி சேர்க்க போகிறதில்ல. இண்டிகோ பவுடர் சேர்க்காமலே நல்லா வந்து கருப்பாக மாறும். முடிகளில் பிடிச்சி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வியூவர்ஸ் சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, இண்டிகோ பவுடர் வந்து சேரலை, ஸ்கேல்ப் வந்து இச்சியாக இருக்குது, ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது, அதுக்கு ஆல்டர்னேட்டாக இண்டிகோ பவுடர் சேர்க்காமலே ஒரு ஹேர் டை கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஹேர் டையில் நம்ம அவரி பொடி சேர்க்காமலே ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த கலர் பாருங்கள் எந்த அளவு மாறி இருக்குது, எவ்வளோ கருப்பாக மாறி இருக்குது. இது கலர் மட்டும் அந்த தண்ணியோட கலர் மட்டும் மாறி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது நம்ம ஹேர் டையில் சேர்த்து நம்ம சில பொடிகளோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து இந்த கருமை தன்மையை நம்ம முடிகளில் பிடிச்சி கிடைக்கும். இது இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவு மாறும். நீங்கள் வேறு ஏதாவது வெசலில் பாயில் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடில் தான் கிடைக்கும். டார்க்காக பிளாக் கலருக்கு கிடைக்காது. ஸோ இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. தண்ணியோட அளவு சுண்டி வந்திருக்கு, திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இது வந்து முழுசாக கம்ப்ளீட்டாக ஆறணுன்ட்டு இல்லை, ரொம்ப கொதிக்கவும் ஃபில்டர் பண்ணிட வேண்டாம். ஓரளவு அந்த வார்மாக இருக்கும் இல்லைங்களா, வெதுப்பாக, அந்த டைமில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக வடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லிக்விட் கிடச்சிருக்கு. இது நல்லா திக்காகவும் இருக்கும். ஸோ இந்த லிக்விடோட 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இதே இரும்பு கடாயை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அலசி எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய இந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இந்த இரும்பு கடாயில் நான் சேர்க்குறது வந்து 2 ஸ்பூன் மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஹென்னா பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ க்ரே ஹேர் இருக்கோ இல்லை உங்கள் முடி வந்து ரொம்ப லாங்காக இருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்தது வந்து 1 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி, அதாவது பிரிங்கராஜ் பவுடர், வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பொடிகள் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஹெர்பல் ஷாப், அதாவது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்கும். சில மளிகை கடைகள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட கிடைக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால தான் நான் திரும்ப நிறைய வீடியோஸில் இதை சொல்கிறேன். சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஹேர் டை யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 4 ஸ்பூன் அளவு ஹென்னா பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பவுடர் ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க இந்த சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவு ஸ்மூத்தாக இருக்கணும். அதே மாதிரி லிக்விடாகவும் ஆகிடக்கூடாது. ஹேரில் அப்ளை பண்ணால் ஒட்டுற லெவலில் இருக்கணும். அந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பட் உடனே அப்ளை பண்ண வேண்டாம். இந்த அளவு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம 5 மணி நேரமாவது மினிமம் விடணும். ஓவர் நைட் வச்சாலும் தப்பில்லை, பட் கண்டிப்பாக ஊற விடணும். அப்போ தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது வந்து மூடி போட்டு 5 மணி நேரம் ஆச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே இது நல்ல கருப்பாக தான் இருந்திருக்கும். இன்னும் வந்து இந்த பவுடரில் ஊறி வந்து முடியில் பிடிக்கும், நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது. இப்போ இந்த ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பொடி ஊறி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட அந்த சொல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து முடி க்ளீனாக இருக்கணும். ட்ரையான ஹேரில் போட்டால் மட்டும்தான் பிடிக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது. ஸோ ஆயில் இல்லாமல் ஒரு நாள் முன்னாடியாவது, இந்த ஹேர் டை போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியாவது ஹேர் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. ஹேர் டை போடும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ் வச்சு போடுங்க, இல்லைனா கை ஃபுல்லாக கருப்பாக பிடிச்சிரும். முடியை நல்லா செப்பரேட்டாக பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடியெல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஹேர் டை போட்ட பிறகு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரையும் அப்படியே ஊற விடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷாம்பூ, ஷியக்காயெல்லாம் எதுவுமே போடாமல் வெறுமனே தண்ணி வச்சு அலசிக்கோங்க. அடுத்த நாள் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஷாம்பூ வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது மைல்டான ஷாம்பூ இல்லை ஹெர்பல் ஷாம்பூ, ஷியக்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்பூ எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். இந்த ஹேர் டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. நிறைய நரைமுடி இருக்குது, முது நிறையா இருக்குன்னா 2லேருந்து 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாள்னு பயன்படுத்திட்டே வாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு மேலே கூட அந்த கலர் நிற்கும். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் நிறைய பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்க, 4-5 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க, வெளியில் வைக்க வேண்டாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் ஷாம்பு வாஷ் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஒரு நாள் கேப் கொடுத்துட்டு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபுல்லாக ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி இந்த சொல்யூஷனை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் வரையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே வந்து அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அந்த சில்னஸ்லாம் கம்ப்ளீட்டாக போகணும், இல்லைனா கோல்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது ஸ்டார்டிங்கில் நரைமுடி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இளநரை இருக்குன்னா முழுமையாகவே அந்த நரைமுடிகள் நிரந்தரமாகவே மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹேர் டையோட கலர் வந்து நீடிச்சு இருக்கிறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.